ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் ஆக்டிங்கில் இப்போ ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் தான் கங்குவா. அந்த படத்தோட ரிவ்யூ பண்ணுறீங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூர்யா சாரை தேடி ஒரு சின்ன பையன் வருவான். அந்த சின்ன பையன் யார், அந்த சின்ன பையனை கொல்ல ஒரு கேங் வரும். அந்த கேங் கிட்டேருந்து சூர்யா அவரை காப்பாற்றினாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வெறும் 30 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் மட்டும்தான் கரண்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே இந்த போர் அந்த காலத்தில் நடக்கிற சீன்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. படத்தில் சூர்யா சார் சூப்பராக நடிச்சிருந்தார். சூர்யா சாருக்கு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும். பட் இந்த 50 வயசுலேயும் 6 பேக் வச்சு நடிச்சிருந்தார். அது சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் சண்டை போடுற சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தில் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கும். படத்தோட பிஜிஎம் பற்றி சொல்லணுன்னா, ஒரு சில இடத்துல பிஜிஎம் நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியே ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற மாதிரியே இருந்தது. அதனால் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்தவங்களாம் தலைவலி தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு போனாலே தலைவலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் அதை இவங்க ஸ்க்ரீனில் காட்டினது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. அதே டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்தது. ஆனால் பார்ட் 2 எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டு தான். ஏன்னா இந்த படத்துக்கு எல்லா சைட்லேருந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு சூர்யா சாரை பிடிக்கும், கதை எப்படி இருந்தாலும் ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சூர்யா சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை ரொம்ப நம்பினார். ஆனால் சிறுத்தை சிவா சார் சூர்யாவை சம்பவம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூ, சினிமா அப்டேட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.